பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1 in 1 out அப்படின்னு சொல்லக்கூடிய அசைலம் கோரிக்கையாளர்கள் வருவதற்கும் பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இப்போதைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வராங்க. பாகிஸ்தானிய வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய மாணவி ஒருவருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்திருக்கிறது. இந்த மாணவி நிகழ்த்தி இருக்கிற சாதனை என்ன அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரித்தானியாவை பொறுத்தவரையில பல இடங்கள்லையும் புகலிட கோரிக்கையாளர்கள் மைக்ரன்ஸுக்கு எதிரான தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்புகளும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதுல மிக முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது புகலிடம் கோருபவர்களுக்காக ஆதரவாக களமிறங்கும் நாட்களும் இப்போ வந்து கொண்டிருக்கு. நிறைய பேர் இப்போ இந்த மைக்ரன்ஸுக்கு ஆதரவாக அவர்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பிரித்தானியா முழுவதையும் தாக்க போகிற ஒரு மிக அதிர்ச்சிகரமான வெள்ள அபாயம் குறித்தான வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. எசெக்ஸ் பிராந்தியத்தில் இருக்கிற எப்பிங் அப்படின்ற நகரத்தில் பெல் ஹோட்டல் என்கிற ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டல்ல அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஹோட்டலை பொறுத்தவரையில இங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிற புகலிட கோரிக்கையாளர்கள் அசைலம் சீக்கர்ஸ் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நீதிமன்ற உதவியை கவுன்சில் நாடி இருக்கிறது. இதற்கான காரணமாக சொல்லப்படுற மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, கடந்த சில மாதங்கள்ல இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள், அதிலையும் குறிப்பாக 14 வயதான மாணவி ஒருவர் இந்த அசைலம் சீக்கர்ஸ் ஒருவர்னால பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சம்பவம் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த பிராந்தியத்தில் இருக்கிற மக்கள் தொடர்ச்சியான எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. அதாவது இந்த பக்கத்துல வந்து ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு, கேர் ஹோம்ஸ் நிறைய இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்களின் போது இந்த மக்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அடிப்படையில குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவர்கள் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற தொடர்ச்சியான வலியுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்த கட்டமான சட்ட நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு மிக எதிர்ப்பை இந்த ஹோட்டல் தரப்பிலிருந்து சொல்றாங்க. ஹோட்டலுடைய வசதிகள் இல்லை, ஹோட்டல்ல இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்படக்கூடிய வசதிகள் இல்லை அப்படின்ற ஒரு வாதமும் கவுன்சிலால கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை முற்றுமுழுதாக மறுக்கிற ஹோட்டல் இப்படியான ஒரு நிலைமையில எங்களுடைய ஹோட்டல் இல்லை, இந்த ஹோட்டல்ல மக்கள் தங்க வைக்கப்படுவதற்கான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில இதுவரையில் ஆகஸ்ட் மாதம் வரையில் 28,000 பேர் சட்டவிரோதமாக படகுகள்ல பிரித்தானியாவுக்குள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 50,000க்கும் மேற்பட்டவர்கள் பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால கடல் பகுதிகளில் காணப்பட்ட 100 பேரை ஏற்றி இருக்கிற படகு சம்பந்தமான விஷயம் பிரித்தானியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது. ஒரு சிறு படகை பொறுத்தவரையில இதுல 100 தொடக்கம் 150 பேர்கள் வரையில ஏற்றப்படுகிறது. அதுலேயும் குறிப்பாக சிறுவர்கள், குழந்தைகள் இந்த பயணத்தின் நடுவே கடல்ல தவறி விழுகிற சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரான்ஸோட யூகே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா 1 in 1 out அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட். பிரான்ஸ்ல இருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். அந்த திருப்பி அனுப்பப்படுற எண்ணிக்கைக்கு நிகரான பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அசைலம் கிளைம் பண்ணவர்களுக்கு பிரித்தானியா வாய்ப்பு கொடுக்கும். உதாரணமா 50 பேர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ்ல அசைலம் சீக்கிங்ல இருக்கிற 50 பேருக்கு பிரித்தானியா உள்ள வாரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மூலமா யூகே கவர்மெண்ட் எதை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுடைய இந்த அட்ராக்ஷனை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இதை பார்க்கறாங்க. இது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, சட்டவிரோதமாக யூகேக்குள்ள இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தோம் அப்படின்னா கூட மறுபடியும் பிரான்ஸுக்கு திருப்பி அனுப்பப்பட போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தால பலர் இங்க வாரதை தடுக்க முடியும். அதே நேரம் பிரான்ஸ் எடுத்துக்கொள்கின்ற அல்லது திருப்பி அனுப்பப்படுகிறவர்களுக்கு நிகரான பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் அசைலம் சீக்கர்ஸுக்கு ஒரு இடத்தை, புகலிடத்தை வழங்குவதற்கு பிரித்தானியா சம்மதிக்கும். இது அசைலம் மற்றும் ரிஃப்யூஜி சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் அண்மையில கருத்து தெரிவித்திருந்த போது, சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவார்கள். இதுல மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இந்த படகுகள் தயாரிக்கின்ற, படகுகள் விற்பனை செய்கின்ற முகவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சட்டவிரோதமாக ஆட்களை கடத்துபவர்கள் தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டுக் கொண்டிருக்காங்க. அதே நேரம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்து இப்போது வேலை செய்து கொண்டிருப்பவர்களை தேடிய தேடுதல் நடவடிக்கையும் முற்றுமுழுதாக நாடு பூராவும் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது.
பெர்ஜோ, சிட்ரியன், வாக்ஸால் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரதானமான பிரபலமான கார் வகைகள் மீள பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டெலண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான ஒரு வாகன இறக்குமதி நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த கார்களில் ஏற்பட்டிருக்கிற, அதுவும் குறிப்பாக ஏர்பேக்ல ஏற்பட்டிருக்கிற கோளாறுகளை தொடர்ந்து இந்த வாகனங்கள் மீள பெறப்படுவதாக சொல்லப்படுகிறது. சிட்ரியோன் வாகனத்தை பொறுத்தவரையில இந்த வாகனத்தினுடைய என்ஜின்லையும் ஒரு கோளாறு இருக்கிறது. இதனால இந்த வாகனம் தீப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காரணங்களுக்காக குறிப்பிட்ட வாகனங்கள், குறிப்பாக 72,000 வாகனங்கள் மீள திருப்பி பெறப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. பிரான்ஸை பொறுத்தவரையில பிரான்ஸ்ல இந்த வகை வாகனங்கள்ல ஏராளமான குற்றச்சாட்டுகள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கு. அதனால பிரான்ஸ்ல உடனடியாக அதிகப்படியான வாகனங்களை மீள பறிமுதல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு நஷ்டஈடுகள் வழங்கப்படும், அவர்களுக்கு சரியான வகையில வாகனங்கள் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தலும் வெளியிடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து 2 வாரங்களுக்கு பிரித்தானியா முழுவதும் மிக பாரிய அளவிலான மழை வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் வெளியிடப்படுகிறது. 600 மைல்கள் வரையில இந்த மழை வீழ்ச்சி பதிவாகும் அப்படின்றதோட பிரித்தானியாவினுடைய குறிப்பிட்ட 8 கவுண்டிகளில் மாத்திரம் இந்த மழை வீழ்ச்சிகளின் தாக்கம் குறைவாக இருக்கும். அபர்டீன்ஷியர், அதே போன்று கார்ன்வால் போன்ற பகுதிகளில் மழை வீழ்ச்சி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டாலும் வெஸ்ட் மிட்லண்ட்ஸ், அதே நேரம் தெற்கு பகுதிகளிலையும் ஸ்காட்லாந்து பகுதிகளிலையும் அதிகப்படியான மழை வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு 30 பாகை செல்சியஸாக இருக்கிற வெப்பநிலை குறைவடையலாம். இது 10-5 பாகை செல்சியஸ் வரையில குறைவடையலாம். ஸ்காட்லாந்துல 5 பாகைக்கும் குறைவான வெப்பநிலை பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்படுகிறது. செப்டம்பர் ஆரம்பத்தில் அதிகப்படியான மழை வீழ்ச்சி, இதனால வெள்ள அபாயம் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த மஹனூர் சீமா அப்படின்ற ஒரு மாணவி பிரித்தானியாவில் ஏலெவல்களில் 23 பாடங்களை எடுத்து அந்த 23 பாடங்கள்ல 19 பாடங்களுக்கு A அல்லது A+ பெற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த சாதனையை தொடர்ந்து இவருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறையில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பிட்ட இந்த மாணவியை பொறுத்தவரையில 6ஆம் தரத்தில் படிக்கும்போது கிராமர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த கிராமர் ஸ்கூலை விட்டு தனியாக செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக 6ஆம் ஆண்டுக்கு பிறகு இவர் தனியே படித்து வந்தார் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஐக்கியூ கணக்கீட்டின்படி இந்த மாணவினுடைய ஐக்கியூ கணக்கிட்ட போது அது 161 காணப்பட்டிருக்கு. இந்த 161 அப்படின்றது சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அதே நேரம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆகியவர்களுடைய ஐக்கியூ மட்டத்திற்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மாணவியினுடைய சாதனையை பிரித்தானியாவினுடைய பலரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. அரசியல் வட்டத்திலையும் வியாபார வட்டத்திலையும் இந்த மாணவிக்கான வாழ்த்துகள் குவிந்த வண்ணமே இருக்கு. கடந்த சனிக்கிழமை அன்று பிரித்தானியாவினுடைய ஃபால்கர்க் அப்படின்ற பகுதியில் ஒரு ஹோட்டலுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் நடந்திருந்தது. அசைலம் கோரிக்கையாளர்கள் மீண்டும் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. ஆனா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக இங்க இருக்கிற கவுன்சிலை சேர்ந்தவர்கள், யூனியனை சேர்ந்தவர்கள், அதே நேரம் அசைலம் கோரிக்கையாளர்களுடைய பாதுகாப்புக்காக இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இணைந்து அதற்கு எதிர்ப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில பிரித்தானியாவில் வாழ்வதற்கான உரிமை அனைவருக்கும் இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சட்டம் இருக்கிறது, அவர்கள் இந்த நாட்டில் வரவேற்கப்படுகிறார்கள் அப்படின்ற பதாதைகள் தாங்கிய ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருந்தது. இந்த கவுண்டர் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேறு குழுக்களுக்கு இடையிலான வேறு கருத்துக்கள் கொண்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்ததால போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடந்திருந்தது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.